அக்பர் அலி மகனார் இயாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஐரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஐரல் ஹதீஸி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸரீல் உம்ரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் தலாலா வ குல்ல தலாலாத்தின் ஃபின்னார். குர்ஆன் வசனம் மற்றும் துனியா விளக்கம். ஜின்கள் நீ மனிதன் நீ எடுக்காக நான் படிக்கவில்லை. அல் குர்ஆன் 81:56 விளக்கம். அல்லாஹ் மனித சமுதாயத்தை படுத்த நோக்கமே நாம் அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக மட்டும் தான் என்பதை மேற்கொண்ட வசனத்தில் தெளிவாக விளக்கிக் கொள்கிறோம். ஒரு நாளில் அந்த நாள் தொழுகை இஸ்லாமிற்கு பல முறையாக நிறைவேற்றவில்லை. அவ்வாறு இருக்க நாம் எல்லா நேரமும் இறைவனை எப்படி வணங்கி கொண்டிருக்க முடியும் என்ற எண்ணம் பலருடைய உள்ளங்களில் எழலாம். தொழுகை மட்டுமே வணக்கம் என்ற இஸ்லாமியர்கள் பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். தொழுகையின் பெருநிறுவனத்தில் ஒரு பகுதி உண்மையின் வணக்கம் என்ற வார்த்தையின் தெளிவான அர்த்தம் என்றால் அல்லாஹ் நமக்கு கட்டளை செய்து மட்டும் தடுத்து விட்டு முழுவதும் விலக்கிக் கொள்ள இறைவனுக்கு என்பதாகும். அல்லாஹ் வெளிமாக தொழிற்கத்தான் இறைவனுடைய கட்டளை ஏற்று நம்மை விட தொழுதால் இறைவனை வணங்கி வழிபட்டவர்களாகும். அது போன்று நாம் சாப்பிட போடும் மலம் ஜலம் கழிக்கையும் போடும் ஆடி அணையும் போடும் திரும்பினை வாழ்க்கையின் மேலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களும் அல்லாஹ் தூடரும் கட்டளை செய்து மட்டும் தடுத்து முழுமையாக விலக்கிக் கொண்ட நம் வாழ்வில் ஒவ்வொரு வினாத்திலும் இறைவனை வணங்கி வழிபட்டவர்க்காக என்று கொண்டிருப்போம். நாம் தூங்க போடும் தூக்கத்தில் நின்று கண்வழிக்கும் போடும் அல்லாஹ் அவனை தூடரம் காட்டி தன்னை முறை பண்ணி நடந்து கொண்டால் நம்முடைய தூக்கம் வணக்கமாக கேட்டும். இது போன்றதான் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் இறைவனுக்கு மகமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்றாட வாழ்வின் இஸ்லாம் என்ற சிறிய தொகுப்பை குர்ஆன் மற்றும் ஆதாயபூர்வமான நபி மொழிகளின் தொகுத்துள்ளோம். இந்த அமலை 208 திருமுக்கத்தை நாடி செய்குரிய நறுக்காரமாக அல்லாஹ் ஆக்கி அருள்புறவனாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ்.